ஆயுத பூஜை அன்னைக்கு உங்களுக்கு ராக்கெட் உடஞ்சிருக்கா? எனக்கு உடஞ்சிருக்கு. நம்ம ஆயுத பூஜை ஃபஸ்ட்டு எதுக்கு கொண்டாடுறோன்னா, டூல்ஸ்க்கெலாம் ஒரு கிராட்டிடியூட் சொல்கிற நாள் தான் இது. அப்போது இன்றைக்கி விளையாடிட்டு இருக்கும்போது என் ராக்கெட் உடஞ்சிருச்சு. பட் ஒரு எபிக்டீரியஸோட ஒரு கோட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா, நம்ம நம்ம ஒன்று இழந்துட்டோன்னு சொல்லக்கூடாதான், அதை நம்ம ரிட்டர்ன் கொடுத்துட்டோன்னு சொல்லணும். ஏன்னா நம்மள்ட்ட இப்போ என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே லோனில் தான். இப்போ நம்ம ஏதோ திங்ஸாக இருக்கட்டும், லவ்டு ஒன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஏதோ இப்போ ஒன்று வச்சுருக்கோம் தெரியுமா, அது எல்லாமே நம்ம லோனுக்கு தான் வச்சுருக்கோம். அதனால் அது எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை நம்ம போகும்போது. அதனால் ஹாப்பியாக அதை கொடுத்து விட்றணும். எப்படி நம்மளுக்கு கிடச்சிதோ அது மாதிரி நம்மளுக்கு அதை கொடுத்து விட்றணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஆயுத பூஜைக்கு இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே செலப்ரேட் பண்ணோம். இன்றைக்கி ரேக்ஸ்லேயும் நல்லாவே பூஜைலாம் பண்ணி டூல்ஸுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்கிற மாதிரி பொருளெல்லாம் வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் நல்லாவே ஒரு குட் அட்மாஸ்பியரை இன்றைக்கி கொண்டு வந்தோம். அதை முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டோம். 23,000 ரூபாய்க்கு ஆக்சுவலாக ஒரு ட்ரீட்டு. செப்டம்பர் மாதம் பர்த்டேயில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரீட்டு. அது எனக்கும் சேர்த்து எனக்கு செப்டம்பர் 28. அப்போ எல்லோரும் சேர்ந்து காசு போட்டு இன்றைக்கி ட்ரீட் வச்சோம் எல்லோரும் சேர்ந்து. ஸோ ஒவ்வொரு பர்த்டே ஒவ்வொரு ஏஜ் வரும்போதும் ஒரு ரிமைண்டர். எனக்கு 25 இயர்ஸ் ஆகுது. நம்ம என்ன தான் என்னால் நினச்சாலும் நான் என்னோடய 10 இயர்ஸ் ஏஜுக்கு போகவே முடியாது. செனகா சொன்ன மாதிரி நம்ம எப்போவுமே ஒவ்வொரு செகண்டுமே நம்ம இறந்துட்டு தான் இருக்கோம். இறக்குறது ஏதோ 70 இயர்ஸோ 90 இயர்ஸோ இல்லை, எவ்ரி செகண்ட் வி ஆர் டையிங். அதனால நம்ம ஒவ்வொரு செகண்டும் ஒரு நல்லா வாழ்கிறோமா, நம்ம சாவை பார்த்து பயப்படக்கூடாது, வாழ்கிறத பார்த்து தான் பயப்படணும்னு சொல்லிட்டு மார்க்க சொல்கிறாரு. அதனால் குட் திங்காக நான் இப்போது இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லா வாழணும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் என் மைண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே போனோம், எங்கள் ஹாஸ்டல்லையும் ஆயுத பூஜை ஃபங்க்ஷன் திரும்பி நடந்துச்சு. அங்கேயும் நல்லா ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இப்போ ஈவினிங் ஃபிட்னஸ் இல்லை, இன்றைக்கி ரெஸ்ட்டு தான். இனி நாளையிலேருந்து திரும்பியும் லைக் எனக்கு எங்கள் வீட்டில் ஊரில் எல்லாருமே ஃபங்க்ஷன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஃபேமிலியாக கெட் டுகெதரில் இருக்காங்க. பட் அங்கே போகாமல் இருக்க முடியாமல் தான் இருக்கேன். அது ஒரு மேஜரான மிஸ்ஸிங் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே என் ஹாஸ்டலில் பார்த்திங்கனால யாருமே இல்லை. 5 பெட்டுமே காலியாக இருக்கா. ஆமாம், அதனால தான் ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகுது. பட் அங்கேயும் போகலாமோ, ஊருக்கு போகலாமான்னு இருக்குது. பட் மேட்சஸும் இருக்குது. சிலதெல்லாம் படிக்கும்போது நம்ம வாழணும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சில இல்லை ஒர்க்கில் ப்ராக்ரஸ் இருக்கணும், டெய்லி ப்ராக்ரஸ் இருக்கணும், அப்படியும் ஒரு மைண்ட் இருக்குது. தெரியல, இடப்பட்ட கேப்பில் தான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த vlog உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா டே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு.